இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு பரலோகத்தை சுதந்தரிக்க தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கும் நன்மைகள். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று. பிதாவின் சித்தத்தின்படி என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற மாதிரி நடக்கிறவன் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து சொன்னார், எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தில், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லிதான் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்றேன் என்றார். புஸ்தக சுருளில் அவரை குறித்து எழுதியிருக்கிறது எல்லாம் நாம் நித்திய ஜீவனை அடையக்கூடிய காரியங்கள். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனத்தில், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அவைகள்தான் என்று சொன்னார். அப்ப வேதத்தில் இயேசுவை குறித்து எழுதியிருக்கிற காரியங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கக்கூடிய காரியங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பிதாவுக்கு பிரியமானதை அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பிதாவை பிரியப்படுத்துகிறதா. இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் பிதாவுக்கு பிரியமாய் நடந்தார் என்பதை பற்றித்தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதில் ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சுற்றி திரிந்ததே வேடிக்கை பார்க்க அல்ல, நன்மை செய்கிறதற்காக. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அவர் இருந்த நாட்களில் பிதாவினுடைய சித்தத்தை மட்டுமே செய்தார். அதனால் தான் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தில், என் சித்தத்தின்படி அல்ல
என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னார். பிதாவினுடைய சித்தத்தை எப்படியெல்லாம் அவர் நிறைவேற்றினார், எப்படியெல்லாம் செய்தார், அதை நாம் பார்க்க போகின்றோம். பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நன்மை செய்தால் மாத்திரமே பரலோகத்திற்குள் நாம் போக முடியும். நல்லா கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது 29வது வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமே. ஆனால் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனெனில் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாக எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து நாம் வாசித்து பார்ப்போமே. ஆனால் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். நல்லா கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நன்மை செய்யவும், தர்மம், நல்ல தர்மம் செய்ய, தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்படி என்றால் நன்மை செய்யாவிட்டால் அதிலே பாவம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்த்தால், ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கலாத்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமே. ஆனால் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ரோமரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்த்தால், சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பாராம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பல காரியங்கள் உண்டு. அதுல ஒன்றுதான் நன்மை செய்கிறது. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமாயானால், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்ப்போமேயானால், தேவன் நம்மளை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தால், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆதலால் தான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்திலே பிரவேசிப்பான் என்று சொன்னார். அவருடைய வருகையில் நம்ம காணப்படணுமா? நாம் எப்படி இருக்க வேண்டுமா? வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வருகையில் நீ காணப்பட வேண்டுமானால் பரிசுத்தம். அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எப்படி? 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று எழுதப்பட்டுள்ளது. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் பரலோகத்தை சுதந்திரிக்க நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனம், லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம், லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது 8வது 26வது வசனங்கள் அத்தனையும் நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையணும்னா பரிசுத்தமாயிருக்கலாம். அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழையணும்னா தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக. நியாய தீர்ப்பு நாளிலே தைரியமாய் அவர் முன்னால போய் நிக்கணும்னா தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறதா? நல்லா கவனிக்க வேண்டும். அந்த அன்பு இல்லைனா பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஏன் நம்மளால மன்னிக்க முடியல? அன்பு இல்லை. ஏன் நம்மளுடைய இருதயத்துல கசப்புகள்? அன்பு இல்லை. என்னைக்கோ யாரோ செய்த ஒரு குற்றம் நம்ம இருதயத்தொட்டு ஏன் போகல? அந்த இருதயத்துல அன்பு இல்லை. 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது.
பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, இவ்விதமாய் நம்மிடத்தில் எவ்விதமாய் நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தாரே, இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை வெளியே காட்டுகிறதே அன்பில்தான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை வெளியே காட்டுகிறது அன்பு. அந்த அன்புல தான் ரட்சிப்பு இருக்கிறது. அந்த அன்புல தான் நன்மையே இருக்கிறது. அன்பு இல்லைன்னா நன்மை செய்ய முடியாது. நல்லா கவனிக்க வேண்டும். தேவனை ஒருவன் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், நாமும் அவருக்குள் இருக்கிறோம். 16வது வசனம், தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தான் தேவனில் நிலைத்திருக்கிறான். வாசிப்போம். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 18வது வசனம், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் உனக்குள்ள வந்துட்டாலே அங்க அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்புள்ளவனுக்கு பயம் இருக்கவே இருக்காது. நல்லா கவனிங்க. அவன் மரணத்தை குறித்தும் பயப்பட மாட்டான், பிசாச குறித்தும் பயப்பட மாட்டான். 20:21, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். How far loving one another is important to inherit the kingdom of God. எல்லாம் தெரிந்து எப்படி பரிசுத்தம் பரலோகத்தை சுதந்திரிக்க முக்கியமோ, எப்படி அன்பு பரலோகத்துக்குள் போக முக்கியமோ, அதே போல நன்மை செய்கிறதும் முக்கியம்தான். நன்மை செய்திருக்கிறோமா, நன்மை செய்யலையாங்கிறத பார்க்க நியாய தீர்ப்பில் போய் நிற்கணுமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரம் ஆகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள வீடு டெம்பரரி தான், அழிந்து போகும். என்றும் அழியாத பரலோகத்தில் நித்திய வீடு இருக்கான். 7வது வசனத்தில் இருந்து, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தோம், எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும்
கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏன் அவருக்கு பிரியமாயிருக்க நாடுகிறோம்? ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்க நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நீ நன்மை செய்திருக்கிறியா இல்லையா? நியாயத்தீர்ப்பை தாண்டி தான் பரலோகத்துக்கு போக முடியும். நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற நன்மை உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிரதான நோக்கமே நன்மை செய்வதற்கு தான். அவர் என்னென்ன நன்மைகள்லாம் செய்தார்? மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனமும் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15 வசனமும் பாவிகளை ரட்சிக்கிறதற்காக வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாதாளத்துக்கு போய்கொண்டிருக்கிற ஒரு ஆத்துமாவை பிசாசின் கரத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் மீட்டு பரலோகத்துக்கு வழி நடத்துகிறதுக்காக வந்தார் என்றால் எத்தனை பெரிய நன்மை! அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வசனத்தில் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. பிசாசில் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிற விடுதலை செய்கிறது எவ்வளவு பெரிய நன்மை! 1 யோவானின் புஸ்தகம் 3 அதிகாரம் 8 வசனத்தில் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கிறதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அது எவ்வளவு பெரிய நன்மை! கலாத்தியரின் புஸ்தகம் 3 அதிகாரம் 13 வசனத்தில் நம்முடைய சாபத்தில் இருந்து நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு அந்த சிலுவையின் பாடுகளுக்குள் போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அது எவ்வளவு பெரிய நன்மை! மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 30 31 வசனத்தில் சகல ஜனங்களுடைய சகல வியாதிகளும் அவருடைய பிணியானிகளுடைய பிணிகளை நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்ப இயேசு வியாதியிலிருந்து தீராத நோயிலிருந்து விடுதலையாக்க வந்தார்னா எவ்வளவு பெரிய நன்மை! எத்தனை பேருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது! மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 35 வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வந்தார். அப்படி என்றால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வந்தார். அதில் எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது! இவையெல்லாம் பிதாவாகிய தேவன் விரும்பும் நன்மை செய்யும் காரியங்கள். எல்லாம் கவனிக்க வேண்டும். மத்தேயு 4:15 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போ இருளில் இருக்கிற ஒரு மக்கள் சொன்னாலே பிசாசின் கரத்தில் இருக்கிறான் அர்த்தம். அவனை வெளியில கொண்டு வருகிறார்னா எவ்வளவு பெரிய நன்மை! அவன் பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருப்பான். அதனால்தான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்றேன் என்றார். ஆத்ம ரட்சிப்பு என்கிறது விலை மதிக்க முடியாதது, பிரைஸ்லெஸ். எத்தனை கோடி கொடுத்தாலும் அது கிடைக்காது.
பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுன்னு சொல்றது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான். வெறுமையா நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு இல்லை. இயேசு சொன்னார், யோவான் 14வது அதிகாரம் 2 இருந்து வாசித்தீங்கன்னா, என் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்கு ஒன்றை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன்கிறாரு. அது விலை கொடுத்து வாங்க முடியுமா? நல்லா கவனிக்க வேண்டாம். அப்படிப்பட்ட நன்மையை செய்யதான் இயேசு கிறிஸ்து வந்தார். பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறவர்கள் அவங்களை விடுதலை செய்கிறதுனா எப்படிப்பட்ட நன்மைங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். சாதாரண நன்மை இல்லை அது. பெண் மாற்றத்தில் போறவங்களை பார்க்குறோம், பேசுகிறோம், சொல்லுறோம். பெண் மாற்றத்தில் போயிட்டாங்கன்னு சொல்லி பரியாசம் பண்ணுறோம், அல்லது சிரிக்கிறோம், அல்லது குற்றப்படுத்தி பேசுகிறோம். அதில் எவ்வளவு பாவம் இருக்குன்னு தெரியுமா? உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி, வாட் டஸ் இட் மீன்? ரட்சிக்கப்பட்டவனை சொல்றது, ரட்சிக்கப்பட்டவனை சொல்லுகிறது. சத்தியத்தை அறிந்தவனை குறித்து சொல்லுகிறது. சத்தியத்தையே அறியாதவன், இயேசுவையே அறியாதவனை புறஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கும். அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது கர்த்தரை அறிந்தவர்கள். சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது, பின் மாற்றத்தில் போகும் பொழுது மற்றொருவன் அவனை திருப்பினான், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை, பின்னால போயிட்டானாலே அவன் பாவியா மாறிடுறான். He has come out of the category of saint. பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்கிற கேட்டகரியை விட்டு வெளியே வந்துடுறான். நல்லா கவனிங்க. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிற ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறான். ஒருத்தன் சத்தியத்தை விட்டு விலகிங்கும் பொழுது ஆண்டவரோடு கூட இருக்கிறான். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு கஷ்டம் அவனை பின்னால கொண்டு போயிட்டு அவனுக்காக நீ அழுது ஜெபிக்கிறியா? நீ நன்மை செய்கிறாய். நல்லா கவனிக்க. இன்னைக்கு நன்மை செய்கிற காரியத்தை குறித்து நாம் அறிய வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தின் பிற்பகுதி. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆண்டவர் சொல்லுகிறாரே, யார் ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறவனா? ஞானம் உள்ளவன்.
அவன் எண்ணம் எல்லாம் ஆத்மா மேல இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். ஞானம் உள்ளவர்கள் தான் பரலோகத்தில் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல பிரகாசிப்பாங்களாம். அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்களா? நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். எல்லா ஆத்துமாக்களும், ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. தகப்பனின் ஆத்துமா எப்படியோ மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். 23வது வசனம், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. ஆண்டவர் சொல்லுகிறாரே, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த துன்மார்க்கனுடைய ரட்சிப்புக்காக நீ ஜெபிக்கிறாயா? அது எனக்கு பிரியன்னு சொல்றாரே. துன்மார்க்கனா இந்த பக்கமே வந்துடாத, அப்படிதானே சொல்றோம். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேலின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல். அல்ல, அவர்களோட சொல்லு. பாவிகளுக்காக, துன்மார்க்கர்களுக்காக, தவறி போனவர்களுக்காக, சத்தியத்தை விட்டு விலகினவர்களுக்காக எவ்வளவோ ஜெபிக்கிறோம். நம்ம கணக்கில் நன்மைகள் ஏறிக்கொண்டு போகும். நாம் நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாக. இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ? எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நியாய தீர்ப்பு உண்டு. வேதத்தில் சில வார்த்தைகள்லாம் ஆழமாக இருக்கும். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையின்ன போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவே. தற்கொலை செய்யணும்னு என்ன இருக்கும், உன்ட வந்து சொல்லுவான். அந்த தற்கொலையினால உண்டாகிற தீமையை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். அவனுக்காக கதறணும். ஆண்டவரே, அவன் மாதிரி தரக்கூடாது.
அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, கண்ணீர் விடுகிறாயா? எனக்கு தெரியாதப்பா, யார் எப்படி போனா எனக்கு என்ன? நியாய தீர்ப்பு உண்டான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்ம ஒருத்தரை வெறுத்துட்டோம்னா சாகு வரைக்கும் வெறுத்து தான் இருப்போம். அவங்க மனம் திரும்பி வந்தா கூட ஏத்துக்கிட மாட்டோம். பரலோகத்துக்கு போயிடுவோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவளை இயேசு கிறிஸ்துவத்தில் கொண்டு வந்துட்டு மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி இவ கொலை செய்யப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. நீர் என்ன சொல்லுகிறே? இயேசுட்ட வந்து கேட்குறாங்க. அந்த நியாய பிரமாணத்தை மீறி அவர் ஒன்று செய்ய முடியாது. நல்லா கவனிக்க வேண்டும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன்கிற கடுமையான கட்டளைகள்லாம் உண்டு. அது நியாயப்பிரமாணம். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எந்த அளவுக்கு அவனுங்களுக்குள்ள பிசாசின் ஞானம் இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்றாரு? அவளை தப்புவிக்க வைக்கணும். அவர் இருதயங்களை ஆராய்வார். அந்த சொன்னவன் எப்படிப்பட்டவங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். உங்களை பாவம் இல்லாதவன் அவன் மேல முதல் கல்லை எறிங்கிறார். நல்லா கவனிங்க. ஏன்னா இன்னும் அந்த கட்டில சிலுவையில் அறையப்படலை. இட்ஸ் அலைவ், இட்ஸ் அலைவ். வேதம் சொல்லுகிறது மறுபடியும் அவர் குனிஞ்சி எழுதுறார். நான் நினைக்கிறேன், சொன்னவன் பேரையும் அவன் செஞ்ச பாவத்தையும் அதில் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் துண்டக்கானும் துணியக்கானும் எல்லா பேரும் ஓடி போயிட்டான். அந்த சட்ட திட்டங்கள்லாம் எப்படி நீக்கப்பட்டுச்சு தெரியுமா? கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து 15வது வசனம் வரைக்கும். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. கட்டளைகளால், தேவ கட்டளை சொல்றாரு, கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. அதிகாரம், துரைத்தனமும் அதிகாரமும் என்கிறது பிசாசுக்கு கொடுக்கப்பட்டது. இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுட்ட வந்து சொல்லுவான், என்ன வணங்கு. அங்க கட்டளைகள் சொல்றது தேவனுடைய காரியம். இங்க துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சொல்றது பிசாசனுடைய காரியம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அங்க நீக்கப்படுது. உரிந்து கொண்டு
வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நல்லா கவனிக்க வேண்டும். சாதாரணமா வெற்றி சிறக்கல, சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அது எல்லாம் அங்க அடிச்சாச்சு. நல்லா கவனிக்க வேண்டும். அது நிமித்தமாக கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, ஜீவனுக்கு ஜீவன்கிற கட்டளை போயிடுச்சு. அது நிமித்தமாக விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டவங்களை கல்லெறியணுங்கிற கட்டளை போயிடுச்சு. அது நிமித்தமாக குஷ்டரோகி ஊருக்கு வெளியில தான் இருக்கணும், கட்டளை போயிடுச்சு. அது நிமித்தமாக தீட்டானவங்க வீட்டில் பலகையில் உட்கார்ந்தா கூட அந்த பலகை தீட்டாயிரம் போட்டிருக்கோம், அது போயிடுச்சு. பியூட்டிஃபுல்லா பவுலுக்காண்டவர் கொடுத்த ரெவலேஷன், எல்லாத்தையும் சிலுவையில் ஆணி அடிக்கிறாரு. நாம் அதே காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 49வது சங்கீதம் 9வது வசனம். அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஒருபோதும் இயேசு வருகை வரைக்கும் இருக்கும். அதை ஒருவனாலையும் நிறுத்த முடியாது. நல்லா கவனிங்க. போகட்டும். இயேசு கிறிஸ்து செய்த நன்மை செய்யும் முதல் ஊழியமே ஜப ஊழியம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆத்மாவுக்காக எப்போதும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். எந்த நேரம் பார்த்தாலும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். மார்க்கு 1:35, மத்தேயு 14:23, லூக்கா 5:16, லூக்கா 9:18, லூக்கா 6:12, லூக்கா 9:28, மத்தேயு 26:36, லூக்கா 22:40-44, லூக்கா 23:34. சிலுவையில கூட ஜெபம் பண்ணாராம். எப்பொழுது பார்த்தாலும் என் ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரே. எதற்காக? எதற்காக? சங்கீத புஸ்தகம் 2வது சங்கீதம் 8வது வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன் சொன்னாரே. பாவம் செய்து ஆத்துமாக்கள் அழிந்து போகிறதே என்பதை பார்க்கும் பொழுதெல்லாம் வேதனை. அதற்காகத்தானே உலகத்துக்கே வந்தார். சிலுவையில படப்போகிற பாடுகள் வீணாகிவிடக் கூடாதே. அதிக பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36-37 வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்சமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும்
செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். சாதாரணமா அவர் ஜெபிக்கிட்டார் நினைக்காதீங்க. அவர் இருதயத்துக்குள்ள துக்கம், அவர் இருதயத்துக்குள்ள வேதனை, அவர் இருதயத்துக்குள்ள பாரம். அவர் சாதாரணமா ஜெபிக்கல, கண்ணீரோடு சத்தம் போட்டு ஜெபித்தாரா. நல்லா கவனிக்க வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தை நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, கண்ணீரோடும், நல்ல கவனிங்க, எப்படி ஜெபம் பண்றார்? பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் நல்ல அவருடைய வேர்வை எந்த அளவிற்கு கதறி இருப்பாரு, எந்த அளவுக்கு கண்ணீர் விட்டிருப்பார். ஆத்மாவுக்காகலாம், அழிஞ்சு போகிற ஆத்மாவுக்காகலாம், பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காகலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அவர் தமது சந்ததியை கண்டு, எதனால? அவரை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்ததுனால நீடித்த நாட்களாயிருப்பாரா. வாசிப்போம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் தானே சொன்னாரு. அப்படின்னா அவருடைய சந்ததி கண்டு நீடித்த நாட்கள். அப்ப இந்த நீடித்த நாட்களாக இருக்கிற அந்த சந்ததிக்கு பேர் என்ன? சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம் 30வது வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி. நீங்களும் நானும் அந்த தலைமுறையில் வந்தவங்க தான், ஆண்டவருடைய சந்ததி. மனிதனால் பிறந்த சந்ததி அல்ல, தேவனால் மீட்கப்பட்ட சந்ததி. நல்லா கவனிக்க வேண்டும். தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, அக்கிரமக்காரர் 2 கல்லணைக்கு நடுவில் அடிச்சு வச்சிருக்காங்க. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் தேவன் சொல்லுகிறார்,
அந்த பாடுகளுக்குள்ளேயும் அந்த வேதனைகளுக்குள்ளேயும் அந்த வலியிலையும் பாவிகளுக்காக தான் ஜெபித்தாரா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நல்ல கவனிங்க. கதறுகிறாரு, கதறுகிறாரு, பிதாவே இவர்களை மன்னியா, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஜீவனை விட்டதுக்கு அப்புறம் உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு போய் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரா? மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அங்க எதுக்காக உட்கார்ந்துக்காருன்னு தெரியுமா? அவர் சிலுவையில ஜெபித்த ஜெபத்தோட அந்த ஜெபம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன் அங்க வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்தாரா? 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். எதுக்காக அங்க உட்கார்ந்து இருக்கிறாரா? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலி. ஐயா, அவர் பாவத்துக்காக பிராயச்சித்தத்துக்காக அவர் பலியாகி மரித்தது உண்மை. இதோடு என்னுடைய கடமை முடிஞ்சதுன்னு போகல. அந்த சிலுவையின் பாடுகள் வீணாயிடக்கூடாதா? அதற்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? எப்படி பரிந்து பேசுவார் தெரியுமா? அதற்கு உதாரணமாக இயேசு ஒரு உவமையை சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். நல்லா கவனிக்க வேண்டாம். இதை வெட்டி போடு. ஏன் பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறாரு? நம் மீது வைத்த அன்புல தன்னுடைய ஒரே குமாரனை பலியாக்கிட்டாரு. அதுக்கப்புறமும் மனம் திரும்பலைன்னா அவர் அழிக்கதான் செய்யணும். அப்படி அழிச்சிடக்கூடாது. வாசிப்போம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். நல்லா கவனிக்க வேண்டாம். அவர் பரிந்து பேசுகிற
நாம் புரிந்து கொள்ளதான் ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லார். அப்படின்னா உன் ஜபத்தில் எத்தனை ஆத்தும் ஆதாயம் ஆகுது? உன் ஜபத்தில் எத்தனை பேர் விடுதலை அடைகிறான்? அத்தனை பேருடைய நன்மைகள் உன் மேல வருது. எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். கர்த்தரோ அவர் இன்னொருக்கு சித்தமாகி அவரை பாடகருக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அப்படின்னா எப்படி அநேகரை நீதிமான்களாக்கினார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 41, 42. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இயேசுவை குறித்து பேதுரு பேசின பிற்பாடு ஏற்பட்ட ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும மீட்பு. 3000 பேர் வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் நீதிமான்கள்! 46, 47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். யார் இவங்க? இயேசுவை அறியாதவங்க. இவங்களை குறித்து பேதுரு பேசும்போது அவங்கள பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். சிலுவையில் அறைந்தேன்னு சொன்னா அவரை ஈட்டில குத்தினவன், அவரை கொண்டு போய் சிலுவையில் ஆணி அடிச்சவன் அர்த்தம் அல்ல. பாவம் செய்கிற ஒவ்வொருவனும் அவரை சிலுவையில் அறைகிறான் அர்த்தம். பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் அவரை சிலுவையில் அறைகிறார்கள். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களை தான் எப்படிப்பட்டவர்களாக மாற்றிட்டார் ஆண்டவர். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அற்பம் பிக்குதலிலும் ஜபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார். ஒருமனப்பட்டவர்களாய் ஆலயத்தில் தரித்திருந்து எல்லாரோடு நல்ல ஐக்கியம் வைத்து, கடைசி வசனம் சொல்லுகிறது 47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். எவ்வளவு ஜபம்! இயேசு கிறிஸ்துடைய ஜபம். தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3000. 4வது அதிகாரம் 4வது வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. 3000 5000. 5வது அதிகாரம் 14வது வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறதுனால எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ள வருகிறார்கள்.
we need to have a burden to prayer. Prayer with tears. நல்லா கவனிக்க வேண்டாம். நீ கண்ணீர் விட்டு அழுதினா அந்த ஜெபம் வீணா போகவே போகாது. அந்த ஜெபம் வீணா போகவே போகாது. இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு ஜெபம் வீணா போனதில்லை. நீங்களும் நானும் அவருடைய சிலுவையின் பாடுகள் மூலமாகவும் அவர் கதறி அழுது ஜெபித்த ஜெபத்தின் மூலமாகத்தான் இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக மீட்கப்பட்டவர்களாக பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக அவருடைய சமூகத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மற்ற ஜெபத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவுக்காக மட்டும் ஜெபித்தார்னு நினைக்காதீங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நல்ல அதிகாலை இருட்டோடு போய் ஜெபிக்கிறார். எதற்காக? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம். இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தள்ளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக் கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அங்க தேவனிடத்திலிருந்து பல காரியங்களை கேட்கிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Spend time with God. You can hear the voice of God. உனக்கு சொல்லி கொடுப்பாரு. நீ எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. நல்லா கவனித்துக் கொள்ள. இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் சொல்லி கொடுத்தாராம், இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தர்லினார். அவரை குற்றப்படுத்தணும்னு கொண்டு வந்து நிற்கிறாங்க. ஆனா அந்த விபச்சாரியுடைய இருதயத்துக்குள்ளே எல்லாம் மரண பயம் இருக்கும். அவ இலைப்படைந்தவா. அங்க என்ன வார்த்தை கொடுக்கணும்? சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு உங்கள பாவம் இல்லாதவன் கல்லறி. நல்லா கவனிங்க. ஒரு காரியம் அவர் சுயமா சொல்றது இல்லையா. அவ்வளவு பிதாவிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது 50வது வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். நான் பேசுகிறதை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். அதுதான் அங்க சொல்லி கொடுக்கிறாரு. என்ன பிரசங்கம் பண்ணணும், எப்படி பேசணும், ஒவ்வொரு காரியமும் இயேசு தேவ சமூகத்தில் கதறுகிறார். அங்க இருந்து பெற்றுக்கொண்டு வருகிறார். உபாகமம் 18வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரனை எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். நான் அவர்கள் கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். நல்லா கவனிங்க.
நான் கற்பிப்பதை எல்லாம் அவர் சொல்வார். அதைத்தானே இயேசு சொன்னார், நான் சுயமாய் பேசுகிறதில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் நான் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர்கிட்ட வாங்கிட்டு வரணும். ஐயா, மக்களுக்கு என்ன சொல்லணும்? ஆண்டவரே என்ன சொல்லணும்? எதையோ வந்து கதை விட்டுட்டு போறதுக்காக நான் வரல. என்னை நம்பி, இந்த ஒரே ஒரு மனுஷனை நம்பிதான் ஐயா உங்க எல்லாரையும் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் விரும்புறது மாதிரி பேசணுமே, அவரை பிரியப்படுத்த வேண்டுமே. அவர்கிட்ட வாங்கணும். ஏசு அவர்கிட்ட வாங்கி தான் கொண்டு வர. அது நன்மை செய்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விதைக்கிற விதை நன்மை செய்கிறது, உன்னை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது. அந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14 17 வரைக்கும். பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. அப்படின்னா வசனத்துக்கு மாறா அவர் பேசவே இல்லை. இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எவ்வளவோ அறிந்து வைத்திருக்கிறார். அந்த பிரசங்கத்தை அத்தனையோ வேத வசனத்தை ஆதாரமாக வைத்து பேசுகிறார். ஐயா, வசனத்தின்படி செய்தி இருக்க வேண்டும். அந்த வசனத்தின்படி செய்தி இருக்கணும்னா அவர் கொடுக்கணும். அவர் கொடுத்தா மாத்திரம்தான் எந்த வசனத்துக்கு என்ன அர்த்தங்கிறதே தெரியும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 37 38. அவர் பகற் காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ரா காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். நல்ல கவனிக்க, இந்த வசனத்துல பகற்காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்கள் வெளியே போய் ஒலிவமலை எனப்பட்ட மலையிலே தங்கி இருந்தாரா. ராத்திரி முழுவதும் ஜெபிச்சுட்டு தான் பகல்ல இருந்து பேசுறாரு. வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்தில் வருவார்கள். அப்படி என்றால் அவருடைய பிரசங்கம் எப்படி இருக்கணும்? அவருடைய பிரசங்கத்தை கேட்க மக்கள் ஓடி வருகிறார்கள். காலையிலே எழுந்து இயேசு தூங்குவாரா? ஐயா, தூங்குவாரா? அவர் எப்படி ஜெபம் பண்ணினாரா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். காலையில வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அவ்வளவு அவர்கிட்ட வாங்கிட்டு வர்றாரு. அவர் மாமிசத்தில் இருக்கிறாரு. ஆகவே பிதாவிடத்தில் அவ்வளத்தையும் வாங்கிட்டு வந்த மக்கள் ஓடி வர்றாங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஓடி வருகிறார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45 46. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். தனக்கு முன்னாலே போகும்படி துரிதப்படுத்தினாராம். அப்படின்னா அங்க ஒரு ஊழியம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க கரையேறி அக்கறைக்கு போ, சீக்கிரம் போங்க. நீங்க
அப்புறம் அவர் என்ன செய்கிறார்? வாசிப்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபம் பண்ணும்படி அவங்களை அனுப்பி விட்டு திரும்ப ஜெபிக்க போகிறாரு. 54வது வசனத்திலிருந்து, அவர்கள் படவில் இருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அப்போ ஏன் துரிதப்படுத்தி அனுப்புறாரு? அங்க வியாதிஸ்தர்கள் வந்து நிப்பாம்பா. எதற்காக ஜெபம் பண்றாரு? ஐயா ஜெபிச்சுக்கிட்டு வந்து அநேக வியாதிஸ்தர்களை சுகப்படுத்துறாரு. நன்மை செய்கிறது, அது நன்மை செய்கிற ஊழியம். எவ்வளவுத்துக்கு எவ்வளவு அவருக்காக ஊழியம் செய்கிறியோ ஜெபம் பண்ணு, ஜெபத்தில் காத்துரு, அழு. ஆண்டவரே நான் நன்மை செய்யணும், என் கணக்கில் நன்மை ஏறிக்கொண்டு போகணும். ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்தும், ஆண்டவரே. ஜெபம் பண்ணிக்கிட்டு வர்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விடுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போய்விட்டது. 18வது வசனத்திலிருந்து, இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அது நன்மை. அந்த தகப்பனுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. பிசாசின் கரத்தில் இருந்து ஒருத்தனை விடுவிக்கிறாரு. இதற்காக இவர் எப்படி ஜெபிக்கிறாருங்கிறது அறியணும். வாசிப்போம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து, அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் மீறாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். பிசாசு போகணும், அதுக்கு விசுவாசமோ ஜெபமும் தேவை. அப்ப இயேசு கிறிஸ்து பிசாசுனுடைய வல்லமையில மக்களை விடுதலையாக்கணுமே, தேவன் அவர் மீது வைத்த திட்ட தரிசனம் நிறைவேறணுமே, அதற்காக உபவாசிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் உபவாசம் இருந்தாரா? லூக்கா 4வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். 40 நாள் சாப்பிடல. இந்த 40 நாள் சாத்தான் வந்து அவர்கிட்ட 3 விதமான சோதனையை கொடுக்கிறான். இந்த 3 சோதனையும் ஜெயிக்கிறாரு. உபவாசத்துல இருந்து ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு உபவாசம் முடிச்சு திரும்பி வருகிறாரு. எப்படி வருகிறார்? 14வது வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினால் திரும்பி வருகிறாரு. வித் பவர். ஆங்கிலத்தில் பலத்தினால்ங்கிறத பவர் போட்டிருக்கோம். He returned with power.
எதற்கு இந்த வல்லமை? 33வது வசனத்தில் இருந்து, ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நஸ்தேனாகி இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விட தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். அதற்குத்தான் அவருக்கு வல்லமை. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவன் நன்மை செய்கிறவன், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டார், அனைவரையும் குணமாக்குகிறவரை சுற்றி திறந்தார் எழுதப்பட்டிருக்கிறதே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். எல்லாம் நன்மை செய்கிற ஊழியம். நன்மை இயேசு கிறிஸ்து செய்த நன்மை. இன்றைக்கு நம்ம அவர் செய்த நன்மைன்னு பார்க்கும் பொழுது அவருடைய ஜப ஊழியத்தை பார்த்திருக்கிறோம். இன்னும் இயேசு என்ன நன்மை செய்தார்? அது பரலோகத்தை சுதந்திரிக்க வைக்கிறதற்கு, அது பரலோகத்தை சுதந்திரிக்க வைக்கிறதற்கு விளக்கமா ஒவ்வொரு பாயிண்ட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அல்லேலூயா.